இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்கணும்னா நம்ம தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். எந்த நேரமும் தேவனை ஆராதிக்கிற மனப்பான்மைகள் உடையவர்களாக இருக்கணும். தேவனை துதித்துக்கிட்டு நீ வேலை செஞ்சால் கூட முடஞ்சுமின்னு வேலை செய்யாமல் நீங்கள் ஆண்டவரே ஏசப்பான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே சாமான் தேய்க்கிறது. நான் அப்படி தான் பண்ணுவேன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சாமான் தேய்ப்பேன், துணி துவைப்பேன். துணி எவ்வளோ துணி இருந்தாலும் நாங்கள் அப்போல்லாம் மிஷின் கிடையாது, கையில் தான் துவைப்போம். வீடு வாசல் பெருக்கி துடைப்போம். அப்போ ஆண்டவரை பாடிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே நம்ம செய்யும் போது தேவன் நம்மளோடவே கூட இருப்பார். அப்போ தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆராதிக்கிறவங்களுக்கு தான் பயம்ன்றது இருக்காது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். அதே நீதிமொழி 14:26 வாசிமா. 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் திட நம்பிக்கை உண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு நீ என்னதான் பணத்தை சம்பாரித்து சேர்த்து வச்சாலும் அது ஒன்று தரதலையாக இருந்ததுன்னா எல்லா பணம் காசும் கொண்டு போய் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். நம்மளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வச்சிடும், இல்லை ஒன்று கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சிடும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தாக்கா திட நம்பிக்கை தேவன் தருவாராம். அவர்களுடைய பிள்ளைகள் தேவன் அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு அடைக்கலமாக